ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா தி வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்மஸ் ப்ளம் கேக். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது 50 ml இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை இப்போ நாம் கேரமலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்படி அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் இது கேரமலைஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி கலர் சேஞ்ச் ஆகும். நான்ஸ்டாப்பாக கிளறி விடுங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜ் கேரமலைஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ப்ளம் கேக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதோட கலர் எப்படி இருக்கும்னு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போதும்னா விட்டுருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும். ஏன்னா அப்போ தான் ப்ளம் கேக் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ சூப்பராக இந்த கலரோட நான் இப்படி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட 1/2 கப் அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்திக்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்துங்க. இது தெறிக்கும், ஆனால் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு 1/2 கப் ஃபுல்லாகவே சேர்த்துனதுக்கப்புறம் இதை கெட்டியாக இருக்கிறத நல்லா இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேரமலைஸ் ஆனது எல்லாமே இந்த வாட்டரில் நல்லாவே மிக்ஸ் ஆகணும். இப்படி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த திராட்சை நட்ஸ் எல்லாமே நான் இன்றைக்கி சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி, பாதாம், பிஸ்தா இப்படி எது இருக்கோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை இப்போது இந்த கேரமலைஸ் சிரப் கூட சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிரப்போட ஹீட்லேயே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊறணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இப்படி நல்லா கிளறி விடுங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த கேரமலைஸ் சிரப் கூட நல்லா ஊறி உப்பி ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ மேரினேட் ஆகட்டும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் நாம் அப்படியே விட்டுறலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி கேரமலைஸ் பண்ணிக்கிறதுக்கு 1/4 கப் எடுத்திருக்கோம். இது கூட 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லாவே நைஸாக இருக்கணும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது கூட 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது மூணையும் இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ப்ளம் கேக் அப்படின்னாலே அது மசாலா ஃப்ளேவரோடு இருக்கும். அதனால தான் நாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்சது. ஸோ நாம் நைஸாக அரைச்சிட்டு வந்த அந்த சுகர் பவுடரையும் இது கூட சேர்த்து இப்படி நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் பிரெட் தூள் சேர்த்திருக்கேன். இது 4 ஸ்லைஸ் பிரெட்டை இப்படி தூள் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நாம் ப்ளம் கேக் பிரெட் தூள் கூட தான் செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் வித்தியாசமாக வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அடுத்து இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து கேக் ஃப்ளேவருக்கு வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூனும் சேர்த்திக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் சன்ஃப்ளவர் சேர்த்திருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்தாலும் சேர்த்திக்கங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே மாவு ஐட்டம் தான். ஸோ இந்த முட்டையோட பீட் பண்ணுறப்போ நல்லாவே ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கும். கெட்டியாகாது. சுகர் பவுடர் முதல்ல கெட்டியாகிற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் பீட் பண்ண இந்த மாதிரி சூப்பராக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியோட ஒரு பேட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட நாம் கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்களை இது கூட நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணுறப்பவே இதோட அரோமா செம்மையாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா மசாலா பவுடர் ப்ளஸ் இந்த கேரமலைஸ் சிரப் கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்து நாம் இப்படி மிக்ஸ் பண்ணுறது சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும். நாம் இப்படி மிக்ஸ் பண்ணுறப்பவே இதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வேணும்னா நீங்கள் கேரமலைஸ் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கேக் பேட்டர் ரெடி. அடுத்து நாம் பேக் பண்ண போகிற ட்ரேயில் நல்லா ஆயில் இப்படி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா ஒட்டாமல் வரும். இப்படி தான் எடுக்கணும்னு இல்லை. நம்ம வீட்டில் சில்வர் பாத்திரம் இருந்தாலும் கூட நாம் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கேக் ட்ரே இருந்தாலும் இன்னும் பெட்டராக இருக்கும்.
இது கூட இப்போ நான் இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா லைட்டாக கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு சுற்றியும் டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போது கேக் நம்மளுக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும். அதுக்காக தான். ஸோ இப்போ நான் பட்டர் ஷீட் வச்சுட்டு பட்டர் ஷீட்டுக்கு மேலேயும் இப்படி ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போது பேக்கரி ஸ்டைல்லையே சூப்பராக ஒட்டாமையே வரும். அவ்வளோதான். இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இதில் நான் சேர்த்திக்கிறேன். கேக் பேட்டர் சேர்த்துனதுக்கப்புறம் இது ஏர் பபிள்ஸ் வராமல் இருக்க 2-3 தடவை இப்படி டேப் பண்ணி விட்டுட்டு, இன்றைக்கி நாம் நார்மலாக இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு உள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணதை வச்சுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி இதை ஒரு 35 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பேக் ஆகிருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கேக்கோட மிடில் நல்லா குத்தி எடுத்து பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா சூப்பராக நம்மளுடைய கேக் இப்போ ரெடி ஆகிருக்கு. இதை இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் சில் பண்ணணும். ஸோ இது போல் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை ஒரு பிளேட் வச்சு நாம் தலைகீழாக திருப்பி லைட்டாக இதோட சென்டரில் நீங்கள் தட்டி விட்டால் போதும். கேக் அவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் செம்மையாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதிலிருந்து இப்போ நாம் பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். கேக் பேக் ஆகிட்டுருக்கிறப்பவே அவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ளேவரோட வீடு ஃபுல்லாக கமகமன்னு இருக்கும். ப்ளம் கேக் மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி மசாலா வாடையோட செம்மையாக இருக்கும். டீ கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர்பான கேக் இது. எப்போவுமே ப்ளம் கேக் அப்படின்னா அதோட ஸ்பெஷாலிட்டியே வேறு லெவலில் தான். அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ரெடி. மோஸ்ட்லி கிறிஸ்மஸ் டைமில் தான் இந்த ப்ளம் கேக் வெரி ஃபேமஸாக இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஒயின்லேயோ இல்லை கிரேப் ஜூஸ்லேயோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலேயே பல பேருக்கு அதோட ஸ்மெல் பிடிக்காததுனால ப்ளம் கேக்கையே டேஸ்ட் பண்ணுறதையே விட்டுருவாங்க. ஆனால் நாம் இப்படி ஜஸ்ட் கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதே பேக்கரி ஸ்டைல்லையே இப்படி ஒரு பேசிக்கான ப்ளம் கேக் ரெடி பண்ணியிருக்கோம். இது சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நாம் கேரமலைஸ் பண்ணி சேர்த்ததுனால இது ஒரு நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக். ஸோ குட்டீஸ்களுக்கு நாம் பயம் இல்லாமல் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் ஆல்கஹாலிக் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.